வணக்கம் நேயர்களே. இன்றைய தொழில்நுட்ப உலகில் நாங்கள் வீடுகளிலோ நிறுவனங்களிலோ கணனியை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நன்மையா தீமையா என்று பார்த்தால் அதை பாவிக்கின்ற முறைகளை பொறுத்து நன்மை தீமை அமைந்திருக்கிறது. என்ன மாதிரி என்று சொன்னால், பொதுவாக நீங்கள் கணனியில் வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் முழித்திருக்கும் நேரங்களில் 90% கணனி திரையில் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் திரையில் தான் உங்களுடைய பார்வை அவ்வளவும் செல்லுகிறது இல்லையா? அவ்வாறு செல்கின்றபடியினால் உங்கள் கண்கள் என்ன மாதிரியான பாதிப்பை அடைகின்றன? முதலாவது, கண்கள் சோர்வடையும். கண் சோர்வாக இருக்கும். உங்களுடைய பார்வை திறன் குறையும். கண்கள் சிவக்கின்ற நிலை உருவாகும். கண்கள் கூசுகின்ற தன்மையை ஏற்படுத்தும். தோல் வலி, கழுத்து வலி ஏற்படும். இவ்வாறான பிரச்சனைகள் வந்தே ஆகும். ஏன்? நீங்கள் தொடர்ந்து கணனி திரையையோ ஸ்மார்ட் ஃபோன்களின் திரையையோ பார்த்தால் இவை ஏற்பட்டே ஆகும், மாற்றமில்லை. ஆனால் உங்களால் வேலை செய்யாமலும் இருக்க முடியாது. அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன டிப்ஸ் தான். பாருங்கள், நீங்கள் லேப்டாப் முன்னால் கணனிக்கு முன்னால் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால், சரியாக நேராகவோ அல்லது இப்படியோ பார்க்கக்கூடிய மாதிரி செட் பண்ணக்கூடாது. கணனி பதிவாக இருக்கணும். நாங்கள் சீட்டில் இருந்து எங்களோட சீட்டில் உட்கார்ந்து பார்க்கக்கூட நாங்கள் கீழே பார்க்குற மாதிரி ஓரளவு இப்படி கோணத்தில் தான் எங்களோட பிசி வைக்க வேணும். நேராகவோ அல்லது இப்படி மேலே இப்படி பார்க்கவோ வச்சிருக்கக்கூடாது. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, வச்சிருக்கக்கூடிய தூரம் இப்படி ஒரு அடி இவ்வளவு இருக்கணும். முழங்கையிலிருந்து நடுவிரல் வரைக்குமான தூரத்தில் இப்படி வச்சுருக்கணும். உங்களுடைய லேப்போ பிசியோ வச்சுக்கணும். ஃபோனும் இப்படி வச்சுக்கொண்டு பார்க்கக்கூடாது இல்லையா? கொஞ்சம் ரைட் இப்படி வச்சுருந்து தான் பார்க்கணும். ரைட் இப்படி வச்சு தான் பாருங்கள். சில பேர் பாவிப்பாங்க, பார்க்க ஆசையாக இருக்கும். நாங்களும் அப்படி வச்சுட்டு இப்படி தலைமாடு வச்சுக்கொண்டே நெஞ்சில் வச்சுக்கொண்டே படுக்கையை கொண்டு வச்சு பார்ப்போம். இல்லை அவ்வளவும் கண்ணொந்து சிவந்து கண்ணெரிச்சல்கள் அதெல்லாம் வரும். இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதை பாவிக்கைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு 8 மணித்தையெல்லாம் 9 மணித்தையும் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படியும் பிசிலாம் இருக்கிறோம்னு சொன்னால் 20 நிமிஷங்களுக்கு ஒருக்கா எழுந்து என்ன செய்யணும்? உங்களோட ஆஃபீஸில் ஜன்னலை திறந்தோ அல்லது ஏதாவது வெளியில் வந்தோ அந்த மரங்கள் இருக்கக்கூடிய கிளைகளை உற்று பார்க்கணும். பார்த்து அப்படியே ரைட் பறவை இருக்கா, அது கிளையாடுதா? இது உண்மையாக அறிவியல் சொல்கிற விஷயம். என்ன சொன்னால், கண்களின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுமா. அதை விட மிக முக்கியமாக நிமிஷத்தில் ஒரு 20-29 முறை கண்களை சிமிட்டி அங்கே இங்கே பார்த்துட்டு திருப்பி தொடர்ந்து அப்படியே லேப்பை பார்த்து கொள்ளக்கூடாது, ஃபோனை பார்த்து கொள்ளக்கூடாது. இடைக்கிடையில் உங்கள் பார்வையை அங்கே இங்கே திருப்பி வெளியில் மரங்களை பார்க்கலாம், கண்களை சிமிட்டி பார்க்கலாம், அப்படி செய்யலாம். இது நல்ல தீர்வு. ஏனென்றால் கண்களை ஈரப்பதனுடன் வைத்திருப்பதற்கு. அடுத்தது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மருத்துவ ஆலோசனைகளின் அடிப்படையில் உங்களுக்கு பொருத்தமான கண்ணாடி வில்லைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்பெக்ஸ் பாவிக்கலாம். அது கூட எல்லாருமே பாவிப்பாங்க. அது திரையில் வருகின்ற ஒளி உங்கள் கண்ணை பாதிக்காத ஒரு தன்மையை எடுத்து காட்டுகிறது. அதைவிட மிக முக்கியமாக சிலருக்கு ரூமுக்குள்ளே லைட் இல்லாத நிப்பாட்டி போட்டு லேப்பில் வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இருட்டுக்கு இருந்தோன்னு ஒளியை பார்க்குறது மிக மிக தவறான விஷயம். ஏனென்று சொன்னால், நீங்கள் லேப்பிலையோ பீஸில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால், அந்த திரையில் வார வெளிச்சத்தை விட நீங்கள் இருக்கக்கூடிய அறையின் வெளிச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் கண்களுக்கு பாதிப்பை தராது. அப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? எனவே இதை மிக கவனமாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சொன்னால் எல்லோருமே இன்று கண்ணனுடையில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன்லேயே நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸ்மார்ட் ஃபோன்லேயே பாவிக்கிறோம். அப்போ பாவிக்கிறது அப்படியும் பாவிக்கத்தான் வேணும். வேலையை போகாமல் வீட்டில் இருக்க முடியாது. என்னோட சொன்னால் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் சில மாற்றங்களால் சில பாதுகாப்புகள் மூலமாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லையா? அதன் வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதிகம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்தோஷமாக சந்திக்கலாம். தரவுகளுடன் தகவல்களுடன் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.